வெல்கம் டு அகீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சூப்பு எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு, தேங்காய் ஒரு கரண்டி, நம்ம தேவைக்கேற்ற தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கு. இப்போ நம்ம 4 தக்காளியும் வேக போடலாமா? 4 தக்காளியும் நல்லா குக்கரில் வேக போடலாம், இல்லை பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். இந்த கேஸ் ஆன் பண்ணி நாலு தக்காளி போடுங்க. அதில் போட்டு நல்லா வேகட்டும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி 1 டம்ளர், 2 டம்ளர் தாராளமாக ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வைப்போம். வெந்துடுச்சு. ஒரு 3 விசில், ஒரு நல்ல 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ நம்ம திறந்து பார்க்க போகிறோம். தக்காளி நல்லா வெந்துட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அந்த தண்ணியை இழுத்துட்டு ஒரு மத்தில் வச்சு கடைஞ்சிக்கலாம். இல்லைனா ஒரு கரண்டியில் கூட தக்காளி நல்லா தோல் எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மத்து இருந்தால் மத்தில் நல்லா கடைஞ்சிக்கோங்க. நம்ம கரண்டியில் கடைச்சாலும் நல்லா சாஃப்டாகிடும். இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மிச்ச தண்ணி இருந்ததுலேயே அதையே எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு வானல் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு தாளிக்க கொஞ்சம் எண்ணெய், இல்லைன்னா வெண்ணெயும் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெண்ணெயும் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் சோம்பு, தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டால் இன்னும் நல்லது. உப்பு உங்கள் தேவைக்கேற்ற நல்லா வதக்குங்க. இப்போ அந்த தக்காளி நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். தக்காளி சூப் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சு வந்தோடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த சூப் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி சாப்பிட்ற இந்த வெயில் காலத்தில் இந்த சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளி சூப் ரெடி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த சூப் வெறுமனையாக சூப்பாகவும் குடிக்கலாம், சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இந்த சூப்
எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள்.